أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. எல்லா புகழுமே உள்ளவனாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவனது ஸலாத்திலும் கருணையும் ஸலாமிலும் இரேட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லவர்கள், நாதாக்கள் அனைவர் மீது, நம் அனைவர் மீதும் என்றும் இரவட்டுமாக. கனிமிக்க பிரியாரின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தராவியில் ஓதப்பட்ட அந்த வசனங்களுடைய தொடர்ச்சியை ஒரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் இந்த உம்மத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பான விஷயம், இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நிஅமத் என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு பெருமானாரை பற்றிய அந்த பார்வை, பெருமானாரை பற்றிய அறிமுகம் எந்த விஷயங்களில் அதிகமாக இன்று நமக்கு பரிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், தொழுகையுடைய விஷயங்கள்ல பெருவாரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதிருக்கிறாங்க என்பதை நாம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் நாம் கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கிறோம். இதை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்தவர்கள், இபாதத்திலே மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள், ஆன்மீகத்தினுடைய உச்சபட்சமான தலைவர் என்பதை தவிர்த்து நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வேறொரு பார்வையை நாம அறிந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பற்ற ஒரு தலைவர். அரபியிலே சொல்வதானால் காமிலுல் இன்சான், ஒரு பரிபூர்ணமான மனிதர். ஒரு மனிதர் பரிபூர்ணமாக ஆகுவதற்கு எத்தனை இலக்கணங்கள் இருக்கிறதோ, எத்தனை ஆற்றல்கள் ஒரு மனிதனுக்குள் வேண்டுமோ, அத்தனை ஆற்றல்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்து அவர்களை இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பி தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் எந்த பெயர் என்று சொன்னால் முஹம்மத் என்ற பெயர் தான். உலகளாவிய அளவிலே இன்று எந்த தலைவரையும் அல்லாஹ் அப்படி ஒரு கபூலியத்தை தரவில்லை. எந்த நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு. உலகத்திலே நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே பதிவு செய்றாங்க, 1,20,000 பேர் இந்த உலகத்தில் நபிமார்களால் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், சின்ன சின்ன வேதம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த பெரிய வேதங்கள் மட்டும்தான். குர்ஆன் என்ற இந்த இறுதியான வேதம், இதற்கு முன்பு இருந்த இன்ஜீல் வேதம், அதற்கு முன்பு இருந்த ஜபூர் வேதம், அதற்கு முன்பு இருந்த தௌராத் வேதம், இந்த 4 பெரும் வேதங்கள் மட்டும்தான் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பரவலான விஷயம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்கள் அந்த 1,20,000 நபிமார்களிலே 313 பேரை ரசூல்மார்களாக அனுப்பி தந்தார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பதிலாக சொன்னாங்க. மொத்தம் எத்தனை ரசூல்மார்கள்? 313 ரசூல்மார்கள். பதில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை போல 313 ரசூல்மார்கள். நபியை எல்லாம் நீங்கள் ரசூல் என்று சொல்ல முடியாது. நபிமார்கள் ரசூல்மார்கள் என்ற எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பார்த்தீர்களா? நபிமார்களை நீங்கள் ரசூல்மார்கள் என்று சொல்ல முடியாது. நபிமார்களை நீங்கள் ரசூல்மார்கள் என்று சொல்ல முடியாது. ரசூல்மார்களை நபிமார்கள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நபிக்கும் ரசூலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நபி என்று சொன்னால் அவருக்கு ஒரு தனி வேதமோ ஒரு தனி ஷரியத்தோ கொடுக்கப்பட்டிருக்க, அவருக்கு பேர் நபி. அந்த நபி என்ற வார்த்தைக்கான பொருள் அவ்வளவுதான். ரசூல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால் அவருக்கு தனி வேதம், ஒரு பெரிய வேதமோ அல்லது சுஹுஃப் என்றும் சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன ஆகமங்களோ அவர்களுக்கு தரப்பட்டிருக்கும். அவர்களுக்கு ரசூல்மார்கள் என்று பெயர். அன்புக்குரியவர்களே, இந்த நபிமார்கள் பிறகு எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால், வேதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபிமார்களுடைய ஷரியத்தை இவர்கள் வேறொரு நாட்டிலே என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? அமல்படுத்தி இந்த மார்க்கத்தை பரப்பி கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நபிக்கும் ரசூலுக்குமான ஒரு பெரிய வேறுபாடு இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரசூலாகவும் அனுப்பி தந்திருக்கிறார். 313 ரசூல்மார்கள் என்று சொன்னோமே, எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன்ல ஆங்காங்கே அல்லாஹ் பதிவு பண்ணி பேசுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எவ்வளவு நாள் இருந்தாங்க? மக்காவில் இருந்த காலம் எவ்வளவுங்க? மக்காவில் இருந்த காலம் 53 வருஷம் வரைக்கும். நபித்துவம் 40ல கிடைக்கப்பட்டது. நபித்துவத்திற்கு பிறகு ஒரு 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க, 10 வருஷம் மதீனாவில் இருந்தாங்க. மொத்தம் இந்த 63 வருட வாழ்க்கை. இந்த 40 வருட வாழ்க்கையும் திருக்குர்ஆன்ல பேசுறான். 40 வருஷ வாழ்க்கையும் ஒற்றை வார்த்தையில் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் தரப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த மக்கள் ஏற்க தயாராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன 40 ஆண்டுகளாக என்னுடைய பிறப்பு முதல் கொண்டு அத்தனை நாட்களையும் நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள். என்னிடத்திலிருந்து ஒரு பொய்யான வார்த்தையை நீங்கள் பெறவில்லை. ஒரு புறம்பான இறைவனுக்கு பிடித்தமில்லாத ஒரு செயலை என்னிடமிருந்து பார்த்ததில்லை. திடீரென்று நான் நபித்துவத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது இதில் உங்களுக்கு என்ன வியப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி. இந்த நபித்துவ பட்டம் தருவதற்கு முன்னாடி உங்களுக்கு 40 வருஷம் ஆண்டேனே என்ற வார்த்தையில் அல்லாஹ் நபியுடைய 40 வருஷத்தை பதிவு செய்யறான். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதனுடைய எந்த ஒரு நபி மற்றும் ரசூலுடைய டேட்டா இந்த அளவுக்கு பதிவு செய்யப்படல. நபிகளுடைய 40 வயசு வரைக்கும் அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டான். பதிவு செய்வதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய 23 வருஷம் நபித்துவத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மக்காவின் 13, மதீனாவுடைய 10 வருஷம். இந்த 23 வருஷமும் சேர்த்து மொத்தமாக பார்த்தால் 63 வருட வாழ்க்கையும் திருக்குர்ஆன்ல ஆங்காங்கே பதிவு செஞ்சு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான மனிதனை உங்களுக்கு தந்திருக்கிறேன் தெரியுமா? ரசூலாக ஆக்கி தந்திருக்கிறேன் தெரியுமா? எந்த நபியிடத்திலும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு இந்த நபியிட்ட இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒரே ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டான். யார் பார்த்து? நபிகளாரை பார்த்து பைத்தியக்காரர் மஜ்னூன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். சூரத்து கஹஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 29வது ஜுஸ்ல 2வது அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் அந்த அபூ ஜஹல் பெருமானாரை பார்த்து என்ன செய்தான் தெரியுமா? பைத்தியக்காரர், திடீரென்று நபித்துவம் வந்து விட்டதாக, இறை செய்தி தமக்கு வருவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார், உணரிக் கொண்டிருக்கிறார் என்று நபியை பார்த்து ஒரு வார்த்தை தான் அந்த கயவன் பெருமானாரை பார்த்து பேசிய பொழுது அல்லாஹ் கோபப்பட்டான். ஒரே ஒரு வார்த்தை பெருமானாரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை. அன்புக்குரியவர்களே, பெருமானாருடைய முழு வாழ்க்கை, பெருமானாரை நேசித்தவர்கள், பெருமானாரை எதிர்த்தவர்கள், எதிர்ப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் உட்பட திருக்குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், அந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு யார் இந்த வார்த்தையை சொன்னாலும் அவனை அல்லாஹ் பல வார்த்தைகள் சொல்லி திட்டான், பல வார்த்தைகள் சொல்லி பேசுறான். என்ன சொன்னா தெரியுமா? ஹல்லாபின் ஹம்மாசின் மஷாஇன் பினமீன். பொய் சத்தியம் செய்யறவன் நீதானப்பா, போல் சொல்லக்கூடியவன் நீதானப்பா, முன்னுக்கு பின் முரண் பேசக்கூடியவன் நீதானப்பா, மன்னா எதிர்கேரி நன்மை செய்வதை எல்லாம் தடுப்பவன் நீதானப்பா, முஅ்ததில் வரம்பு மீறக்கூடியவன் நீதா, அசீம் பாவம் செய்யக்கூடியவன் நீதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை தான் சொன்னான். அன்புக்குரியவர்களே, பெருமானாரை அல்லாஹ் அந்த அளவுக்கு நேசித்து அந்த வார்த்தையை சொன்னவனை பார்த்து அல்லாஹ் மேலும் மேலும் அங்கே வார்த்தையை சொல்லி அவனை கியாமத் வரைக்கும் இகழ்ந்து வச்சிருக்கிறான். யாரை பார்த்து சொன்னான்? என்னுடைய தூதர் நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார், பைத்தியக்காரர் என்று யாரை சொன்னீர்? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு சாதாரணமாக வயது முதிர்ந்த பெற்றோர்களை பார்த்து இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைங்க ஒண்ணு தெரியாது உங்களுக்கு போங்கன்றுவாங்க. இன்னைக்கு ஈஸியாக குடும்பங்களை பேசப்படக்கூடிய வார்த்தை. இந்த தந்தையை கொண்டுதான் இவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், இந்த பெற்றோருடைய வழிகாட்டுதலின் படிதான் இவ்வளவு பெரிய மனிதர்களாக நாம் சமூகத்தில் உலாவுக்கு கொண்டு இருக்கிறோம். இந்த தாயும் தந்தையும் இல்லை என்று சொன்னால் நாம் இன்னைக்கு ஒரு மனிதனே அல்ல. இவர்கள் தான் உடை உடுக்க சொல்லி தந்தவர்கள், உணவு உண்ண சொல்லி தந்தவர்கள், வாழ்வில் கல்வியை கற்றுத் தந்தவர்கள், கலாச்சாரத்தை போதித்தவர்கள், நம்முடைய அறிவுக்கு ஏற்றார் கூட படிப்பு எதுன்னு சொல்லி தந்தவங்க இவர்கள், சம்பாதிக்கக்கூடிய சொல்லி தந்தவர்கள் இவர்கள் தான். இவர்களை பார்த்து நாம வளர்ந்ததற்கு பிறகு பெற்றோரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன? ஈஸியா சொல்லிவிடக்கூடிய வார்த்தை என்னது?
இன்னைக்கு வளர்ந்து விட்ட மக்களுக்கு மத்தியிலே இந்த பெற்றோர்கள் அந்த தந்தையை புறம்பட பேசிக் கொள்ள முடியாது. இன்னைக்கு அவர்களுடைய உறவு வட்டங்கள் வளர்ந்து வந்து விட்டது. ஆனாலும் கூட மனதில் புழுங்கிக் கொள்வதை போல, வெளியில் பேசாவிட்டாலும் வருத்தப்பட்டுக் கொள்வதை போல அல்லாஹ் நபியின் வருத்தத்தை பார்த்து அங்கே அவன் விஷயப்பட்டு போனான். அல்லாஹ் கோபப்பட்டு போனான். என்ன சொன்னான் தெரியுமா? நீதான் பொய் சத்தியம் செய்தவன், நீதான் பாவி, நீதான் வரம்பு மீறுறவன், நீதான் நன்மை செய்பவரெல்லாம் தடுக்கக்கூடியவன், நீதான் தீமையை பரப்புறவன். இவ்வளவு வார்த்தைகளை சொல்லி பேசிட்டான். அன்புக்குரிய பெருமானார் ஒரு சமயம் பார்த்து போர்வைக்குள்ள போட்டு படுத்து இருக்கிறாங்க. அல்லாஹ் அவரை எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? யா ஐயுகல் முத்தசீர், போர்வை போர்த்தி இருப்போரே கும் எழுந்திருந்தா. நபியை எப்படி எல்லாம் வர்ணிக்கிறான் பாருங்க. போர்வை போர்த்தி இருந்தா போர்வை போர்த்தி இருக்கிற கூடியவரே சொல்றான். யா ஐயுகல் முஸ்தபீர், போர்வை போர்த்தி கூடியவரே, போர்வை போர்த்தி இருப்போரே குமில் லைல, இரவிலே நின்று வணங்குங்கள் என்று சொல்கிறான். நபிக்கு எவ்வளவு பெரிய புகழாரத்தை சூட்டி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் பார்க்கலாம். நபி அவர்களுடைய நாம பெருமானாரை பார்த்து ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் நம்முடைய தலைவர் கண்மூடித்தனமா சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு இன்னைக்கு. அன்புக்குரியவர்களே, நமக்கு பெருமானார் தான். எவ்வளவு டென்மார்க்ல ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கார்ட்டூனாக வரைந்து அந்த கார்ட்டூன்ல தலைப்பாகை கட்டி அதுக்குள்ள ஒரு குண்டு வைப்பதை போல ஒரு டென்மார்க்ல ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்? ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிட்டான். அது மார்க்கத்துக்கு புறம்பானது, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கனவில் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உலகம் பூராவும் ஸ்தம்பித்து போனது, உலகம் பூராவும் ஸ்தம்பித்து போனது. கார்ட்டூன் வரையக்கூடியவை இனிமே எழுதவே கூடாது, அவன் கையை விட்டப்படணும், அவனுக்கு சரியான தண்டனை வழங்கப்படுது. நியாயமான விஷயம் தான். உலக இஸ்லாமியர்கள் ஸ்தம்பித்து போனார்கள், மதுரையே ஸ்தம்பித்து போனது. ஒரு சாதாரணமாக ஒரு கார்ட்டூன் வரைந்ததற்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு விஷயம், ஒரு பாசம் இருக்கிறது பார்த்தீர்களா? பெருமானாரின் ஒரு அன்பு இருக்கிறது பார்த்தீர்களா? இது நம்ம மனைவியை புரிந்து கொண்டது மாதிரி, அல்லது நாம் மக்களை புரிந்து கொண்டது மாதிரி, நம்முடைய தந்தை தாயை புரிந்து கொண்டது மாதிரியான ஒரு புரிதலோடு இந்த நபியை நேசிப்பது இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். எதிர்ப்புணர்வு என்னவோ ஒரு மூடத்தனமான ஒரு எதிர்ப்பு உணர்வு நம்மளுக்கு வந்திருக்கிறது. ஆனால் நேசம் என்பது அந்த பற்றுதலோடு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த கோவில் கழுதை, அந்த கழுதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு 3 நாள் பார்த்து எழுதுகிறது. தன் மீது பயணித்த அந்த நபியை எங்கே, தன் மீது பயணித்த அந்த நபியை எங்கே? அன்புக்குரிய 3 நாள் பார்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள், ரவுதாவில் இங்கே இருக்கிறாங்க. அன்புக்குரிய 1 நாள் பார்க்கிறது, 2 நாள் பார்க்கிறது, 3 நாளும் தன் மீது அந்த கோவில் கழுதை தன் மீது பயணித்த நபியை காணவில்லை என்று சொன்ன உடனே ஏங்கி தவித்து போய் அந்த கழுதை போய் ஒரு கிணறில் விழுந்து இறந்து கொண்டது. வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மற்ற ஜீவனுக்கு இருக்கக்கூடிய நபியின் மீது உண்டான பாசம், அந்த பற்றுதல், அந்த புரிந்துணர்வு இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாதது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். அன்புக்குரிய ஒரு நபி எந்த அளவுக்கு நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஒரு நபி ஒரு ஆன்மீக தலைவர், ஆன்மீகத்தில் ஒரு பள்ளியோட இமாம் மாதிரி, இமாம்களுக்கு எல்லாம் அவர் தலைவர் என்பதை போல இமாம்களுடைய அந்த அசோசியேஷனுக்கு ஒரு தலைவர் என்பதை போன்றுதான் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமதியுடைய கடைசி பகுதியில் நீங்க பார்க்கலாம். ஷமாயிலுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளாருடைய கேரக்டர்ஸ், நபிகளாருடைய உடல் உறுப்புகள் எப்படி இருந்தது, நபிகளாருடைய உடை எப்படி இருந்தது, நபிகளாருடைய தலைமுடி, நபிகளாருடைய பல்லு, நபிகளாருடைய சிரிப்பு, நபிகளாருடைய அழுகை கொஞ்சம் படித்து பாருங்க. ஷமாயில் திருமதி இன்னைக்கு தமிழ்லையும் வந்துருச்சு. ஷமாயில் திருமதி என்ற நூல் தமிழ்லையுமே வந்துருச்சு, படித்து பார்க்கலாம். நபிகளாருடைய அழுகை, நபிகளார் எப்போவெல்லாம் அழுதாங்க, நபிகளார் எப்போவெல்லாம் சிரிச்சாங்க, நபிகளார் எத்தனை நாட்கள் தஹஜ்ஜுத் தொழுதாங்க, தஹஜ்ஜுத் எவ்வளவு தொழுதாங்க, நபிகளாருடைய இல்லறம், நபிகளாருடைய வெளி வாழ்க்கை, நபிகளார் மாற்று மத சகோதரர்களோடு, நபிகளாருடைய நகைச்சுவை உணர்வு, நபிகளாருடைய மரணம், நபிகளாருடைய திருமணம், நபிகளாருடைய எளிமை முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தொகுப்பு பூராமே நபிகளாரை பற்றி மட்டும் தனிப்பட்ட முறையில் பேசு. நம்ம அதை படித்து பார்ப்பது கிடையாது. வெறுமனே பார்த்தால் ஒரு 60 பக்கம் 70 பக்கம் தமிழாக்கத்தோடு இருக்கக்கூடிய நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய ஆற்றல்களை தந்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? பெருமானாரை அனுப்பி இருக்கிறார். பைஹக்கி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வகையான ஆற்றலை தந்திருந்தார். ஆற்றல் என்று சொன்னால் என்ன? ஆற்றல் என்று சொன்னால் என்ன? அன்புக்குரியவர்களே, ஒருத்தன் மாநிலத்திலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான், அவனுடைய நினைவாற்றல் அது பெருசு. மாநிலத்தில் முதல் ரேங்க். நேற்று வந்து சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்தது, சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்தது, 10ஆம் வகுப்பினுடைய முடிவு. மாநிலத்தில் யார் முதலாவதாக வந்தது?
50 வகையான ஆற்றலை கொடுத்து அல்லாஹ் ஜெல்லஷானஹு தஆலா பெருமானாரை நபியாக அனுப்பி வைத்திருக்கிறார். அதுல ஒரே ஒரு ஆற்றல் என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, பேசிக்கொண்டே இருக்கிற 50மே பதிவு இருக்கு. பைஹக்கியில நீங்க பார்த்தீங்கன்னா 50 வகையான ஆற்றலா? நமக்கு என்ன ஆற்றல் இருக்கு? நமக்கு என்ன ஆற்றல்? நாம் ஒரு மனிதன், அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன? நமக்குள் இருக்கக்கூடிய திறமை என்ன? யோசித்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, தேடி பிடிக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆற்றலிலே முதன்மையானதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது எதை தெரியுமா? பெருமானாருடைய ஞானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் ஞானத்தை தந்திருக்கிறான். பெருமானார் தன்னை பற்றியே சொல்லுவார்கள், இன்னி உதீது இல்மல் அவ்வலீன் வல் ஆகிரீன். நான் முன்னோர்கள் மற்றும் பின்னால் யாரெல்லாம் வரவிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய ஞானமும் தரப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெறும் ஞானம் மட்டுமல்ல. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு புவியியல் படிச்சவனுக்கு வானசாஸ்திரத்தை பத்தி தெரியாது. இன்னைக்கு எக்கனாமிக் படித்தவனுக்கு சயின்ஸ் தெரியாது. சயின்ஸ் படித்தவனுக்கு அக்ரி தெரியாது. அக்ரி படித்தவனுக்கு டெக்னாலஜி தெரியாது. இப்படித்தான் ஒரே ஒரு துறை சார்ந்த கல்வி மட்டும்தான். மேக்ஸ் படித்தவருக்கு மற்ற எதுவுமே தெரியாது. மேக்ஸ்ல மட்டும் அவர் பெரிய எக்ஸ்பர்ட், அவ்வளவுதான். இதை தாண்டி இவர் எந்த விதமான நாலேஜும் இல்லாத ஒரு உலகத்திற்குள் தள்ளப்பட்டுட்டோம். ஒருத்தருக்கு ஒரே ஒரு துறையில மட்டும்தான் ஸ்பெஷலாக ஆகக்கூடிய ஒரு தன்மையை நாம் ஒதுக்கி கொண்டு விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றலின் மொத்த உருவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் உள்ள நாலேஜ் மட்டும் அல்ல, பெருமானாருக்கு வானத்தின் மேல் இருக்கக்கூடிய அத்தனை நாலேஜும் தரப்பட்டது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜின் போது 7 வானங்களை கடந்து போனார். 7 வானங்களில் பார்த்த நபிமார்களை பதிவு செய்தார்களா இல்லையா? 7 வானங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை பார்த்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய அரசை பார்த்தார்களா இல்லையா? இது சாதாரண ஞானமாக இருக்க முடியுமா? இது எந்த நூலை கொண்டு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானம்? இது ஒரு கல்வி, இது ஒரு துறை சார்ந்த கல்வியா? இது இல்லவே இல்லை. பெருமானாருக்கு வானத்தின் மேல் இருக்கக்கூடிய ஞானம், பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஞானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவில் கரையை பயணித்து போகும் பொழுது நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கோவில் கழுதை மிரளுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை நிறுத்திவிட்டு தன் தோழர்களிடத்திலே சொன்னாரே, என் குதிரை மிரளுகிறது, என்னுடைய கோவில் கழுதை மிரளுகிறது. இந்த இடத்தில் 2 கபர் இருக்கிறது. இந்த கபருக்குள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வேதனை செய்யப்படுகிறார். என்ன ஒரு ஞானம் பாருங்கள்! பெருமானாருக்கு தரப்பட்ட ஞானத்தினுடைய எல்லை இல்லாத நிலைப்பாட்டை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். வெறுமனே தொழுகை விஷயமாக சொல்லி தந்த நபி மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே யாருக்கும் சொன்னாங்க. அந்த 2 பேர் வேதனை செய்யப்படுறாங்க. ஒருத்தர் எதற்காக தெரியுமா? வாழும் சமயத்தில் அவர் கோல் முட்டி கொண்டே திரிந்தவர், கோல் சொல்லிக் கொண்டே திரிந்தவர். எனவே அவர் வேதனை செய்யப்படுகிறார். இன்னொரு எதற்காக தெரியுமா? சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருந்தவர். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் இருந்தவர். இந்த ஞானம் யாருக்கு தெரியும்? வெளியே பயணித்துக் கொண்டு போகும் பொழுது கபருக்குள் இருக்கக்கூடிய இருவருக்கு அங்கே வேதனை தரப்படக்கூடிய அந்த ஞானம் கிடைக்கிறது என்று சொன்ன பெருமானாருடைய ஞானத்தை நாம் எப்படி அளவிட முடியும்? பெருமானாருக்கு ஒரு பெரிய முனாஃபிக், அங்கே மிகப்பெரிய தொல்லை தந்து கொண்டிருந்தவன் இறந்து போயிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா? இஸ்லாமுடைய எதிரியாய் முட்டுக்கட்டையாய் திகழ்ந்த அவருடைய சடலம் இருக்கிறது. ஊரில் செய்தி பரவியது மதீனாவில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு உத்தரவு போட்டாங்க. அவனை அடக்கும் சமயம், அவனை அடக்கம் செய்யும் சமயம் பூமிக்கு உத்தரவிட்டார்கள். பூமியே லா தல்தமி, அவனை நீ பொறித்துக் கொள்ளாத, நீ அவனை மூடிக்கொள்ளாத, நீ அவனை உள்வாங்கிக் கொள்ளாத என்று பூமிக்கு உத்தரவு போட இரவிலே புதைத்து விட்டு எல்லா மக்களும் சென்று விட்டார்கள். காலையில் பிணம் வெளியில் கிடக்கிறது. ஒரு நாள் இல்ல, 2ஆம் நாளும் அடக்கம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். காலையில் பிணம் வெளியில் கிடக்கிறது. 3ஆம் நாளும் கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கட்டுப்பாட்டில் பூமி இருந்தது. பூமிக்கு உண்டான அந்த ஞானத்தை அல்லாஹ் தந்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரூன் இருக்கிறான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு வாழ்ந்த ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த காலத்தில் வந்த காரூன், அந்த காரூன் இன்னைக்கு பூமியில உள்ள உயிரோடு சென்று கொண்டே இருக்கிறான், புதைத்து கொண்டே இருக்கிறான். குர்ஆன் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரூனுடைய வரலாறை பதிவு செய்கிறார். பூமியினுடைய வரலாறு எந்த அளவுக்கு அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், லவ் தஅலமூன மா அஅலம், நான் பெற்ற ஞானத்தை போல நீங்க மட்டும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் பெற்ற ஞானத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் பெற்றுக் கொண்டது என்று சொன்னால், நான் அல்லாஹ்வை அறிந்ததை போல, நான் அல்லாஹ்வை அஞ்சுவதை போல நீங்கள் அறிந்து அஞ்ச ஆரம்பித்து விட்டால் லஹிக்கும் கலீலன் வல பகைக்கும் கசீரா, நீங்க கம்மியா தான் சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்க. கம்மியா தான் சிரிப்பீங்க, வாழ்க்கையில சிரிப்பே வராது. அல்லாஹ்வுடைய ஞானம் அவ்வளவு. ஞானவான்கள்
சேலை போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டான். எந்த அளவுக்கு உண்டான ஒரு கடிகாரத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. சிரித்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, பைன கஸரத்து வலைஹி துமீத்துல் கல்ப, அதையும் சிரிப்பது உள்ளத்தை சாகடித்து விடும். உள்ளம் மரணித்து போகும் என்று சொன்னால் ஹிதாயத் அந்த உள்ளத்தில் ஏற்படாது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஞான கடல். நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொண்டு ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார தத்துவ மேதை. நான் உங்களுக்கு நேற்று பதிவு செஞ்சேன். இஸ்லாமிய பொருளாதார திட்டத்தை இந்த உலகம் திரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டது. பெருமானார் சொன்ன அந்த தத்துவம் என்ன தெரியுமா? பொருளாதார கொள்கை. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு வழிகாட்டியவர்கள்? அல்லாஹ்வுக்கு வழிகாட்டித்தவர்கள், சொர்க்கத்தை அடைய சொன்னவர்கள், மறுமைக்கு தயாரிப்பு செய்ய சொன்னவர்கள், கபரிலே கேள்விகளுக்கு இருக்கிறது என்று சொன்னவர்கள், மறுமையில் விசாரணை இருக்கிறது என்று சொன்ன நபி இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஜீனியஸ். எக்கனாமிக்ல பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய மேதை என்று சொன்னால் நமக்கு அப்படியே செய்து மாற்ற முடியாது. இந்த சப்ஜெக்டுக்கு அந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் பெருமானாருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் தந்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலால் ஹராம் பேணி நீங்க எத்தனை 1000 கோடி வேணுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபம்ஷூஃபி மனாகிபியா, மூளை முடுக்குகளில் எல்லாம் நடந்து செல்லுங்களப்பா சம்பாத்தியத்தை நோக்கி. பைதா புதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு, தொழுகை முடிந்து விட்டால் சம்பாதிப்பதற்கு பூமியிலே பறந்து சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார சித்தாந்தம் கொள்கை. அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு பள்ளியிலே 24 மணி நேரம் இருக்க சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தல. உடனே புறப்பட்டு செல்லுங்கள், நீங்கள் தொழில்துறையை பாடல் சம்பாதிங்கள் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதாவும் இப்படி பிரார்த்திப்பார். நாமும் இப்படி துஆ செய்ய என்ன பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, யா அல்லாஹ் குஃப்ரை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். வறுமையை விட்டு என்னைக்காவது பாதுகாப்பு தேடுறோமா நம்ம? அன்புக்குரியவர்களே, உலகத்தினுடைய தேடல் நமக்கு அவசியம் தான், தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதற்கு எதிர் மறையாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம அல்லாஹ் பாதுகாப்பு தேடணும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் எப்படி சொல்கிறார்கள்? ஒரு மனுஷனுக்கு மட்டும் வறுமை வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் குஃப்ரின் பக்கம் நெருங்கிடுவான். குஃப்ரின் பக்கம் நெருங்கினான். அவனுக்கு எவ்வளவு காசை கொடுத்து என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிருவான். வறுமை அவனை அந்த அளவுக்கு குஃப்ரின் பக்கம் அழைத்து சென்று விடும். எனவே நான் இந்த வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் இந்த உலகத்திற்கு அறிமுகமே நல்ல வியாபாரி, சிறந்த வியாபாரி என்பதுதான். நம்பிக்கையான வியாபாரி, உண்மையான வியாபாரி. மைசரா என்ற பெண்மணியை ஹஜ்ரத் ஹதீஜா அம்மையார் பெருமானார் கூட அனுப்புறாங்க. ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்திற்காக அனுப்பும் பொழுது அந்த வியாபார குழு தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? இறுதி கட்ட சோதனை. ஹதீஜா அம்மையார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடிப்பதற்காக நிர்ணயம் செய்யப்பட்ட பொழுது கடைசி கட்ட பரீட்சை. என்ன செய்கிறார்கள்? பெருமானாரை அந்த வியாபார குழுவின் தலைவராக நியமிக்கிறார். நியமித்ததற்கு பிறகு ஒரு பெண்ணை தன் கூடவே அனுப்புகிறார், பணிவிடைக்காக அனுப்புகிறார். ஒரு மனிதர் கூட, ஒரு ஆம்பளை கூட, ஒரு 25 வயசு இளைஞர் கூட ஒரு பெண்ணை கூட அனுப்பி வச்சா என்ன ஆகும்? இன்னைக்கு ஷாம் தேசத்துக்கு நீங்க போயிட்டு திரும்பி வர்றது வரைக்கும் இந்த முஹம்மதுக்கு நீர்தானமா பணிவிடை செய்யணும் என்று சொல்லி ஹதீஜா அம்மையார் மைசராவை துணைக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், மைசரா வந்ததற்கு பிறகு அங்கே பெருமானாரை பார்த்து சொன்ன சான்றிதழ் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு மகத்தான சாதனை. இன்னைக்கு நம்ம கூட ஒரு பெண்ணை அனுப்பி வச்சா போச்சு, அவ்வளவுதான். அந்த பெண்ணு சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை இந்த உலகத்துல யாராலும் கேட்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அந்த இளம் பிராயத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறை சிந்தனையோடு வெற்றிகரமான வியாபாரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த பொருளாதார யுக்தியை சமூகத்துக்கு சொல்லி தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்துறையில மிகப்பெரிய ஜீனியஸாக திகழ்ந்தார். வரலாற்றில் நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தொழிலை தந்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயி தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தச்சர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தச்சர், வரலாற்றில் சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தச்சர். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்க மாற்று கடை தொழில் படைத்தவர். தங்க மாற்று தொழில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்தை செய்யக்கூடிய உருக்கியாரை வடிவப்படுத்தக்கூடிய தொழிலை யுக்தி படைத்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய மருத்துவ மேதையாக திகழ்ந்தவர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் மிகப்பெரிய அரசர் மட்டுமல்ல, அத்தனை ஜீவராசிகளுடைய மொழி புலமை படைத்தவர். எல்லா பறவைகளுடைய மொழி கூட அவருக்கு தெரியும். உலகத்தில் எந்த மொழியும் அவரிடமிருந்து தப்பிக்கல, அத்தனை மொழியும் அறிந்த மிகப்பெரிய மொழி புலமை படைத்தவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை உருக்கக்கூடிய அந்த தொழில் தெரிந்தவர். பெருமானாரை பற்றி வரலாறு சொல்கிறது மிகச் சிறந்த வியாபாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரி. அன்புக்குரியவர்களே, வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக
சஹாபாக்கள் லட்சோபலட்ச சஹாபாக்களுக்கு முன்னாடி நின்று தொலை வைத்த இமாம் மட்டுமா? அவர்கள் வெறும் இமாம் மட்டும்தான் என்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக படைகளை அழைத்துக் கொண்டு தளபதியாக சென்று அந்த போரிலே வெற்றி வாங்கி சூடி வந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு யுக்திக்கு சொந்தக்காரர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற தலைவர், தைரியமானவர். ஒரு காலத்துல கூட ஒரு கோழைக்கான ஒரு யுக்தியை, ஒரு கோழைக்கான ஒரு அடையாளத்தை பார்க்க முடியாது. நபிக்கும் கோழைக்கும் வெளியே மிகப்பெரிய தூரம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி, கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். நீங்க ஒரு போலீஸ்காரரை பார்த்தா நம்ம பயந்துறோம். போலீஸ்காரரை பார்த்தாவே ஒரு பையன் என்ன செய்து விடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு சமூகம் இது, எப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து கொண்ட ஒரு சமூகம். இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸை பார்த்தால் ஒரு பயம், ஒரு அதிகாரியை பார்த்தால் ஒரு பயம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் அப்ப எதை குறைத்து விட்டது என்பதை தான் நாம் யோசித்து பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவுல நீ வெளியில பார்க்கலாம், மதீனாவுக்கு வெளியில இரவு நேரங்கள் நடுநிசிக்கு பிறகு ஒரு பெரிய சப்தம், ஒரு பெரிய சப்தம். மதீனாவுல எப்போ போர் சூழ்நிலை தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் இரவிலே வீட்டில் படுத்து உறங்கி கொண்டிருந்த தோழர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனே புறப்பட்டு விட்டார். என்ன ஒரு பெரிய சப்தம், திடீரென்று போரில் மூண்டு கொண்டதோ என்று சஹாபாக்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தவர் வீட்டை விட்டு வேகமாக வெளியே வந்து மஸ்ஜித் நபவியில ஒன்று கூடிட்டார். இந்த சப்தம் என்ன சப்தம் தெரியல, ஏதோ போர் மூண்டு விட்டதோ, யூதர்கள் சூழ்ந்து கொண்டு விட்டார்களா, நஸ்ரானிகள் சூழ்ந்து கொண்டு விட்டார்களா, பயம் கம்பி கொண்டது தோழர்களுக்கு. அன்புக்குரியனே, என்ன செய்வது ஏது செய்வது என்று அங்கே ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது வெகு தூரத்தில் இருந்து ஒரு குதிரை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குதிரையில எந்த விதமான கடிவாளமும் இல்லாமல் போய் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வந்து விட்டார்கள். சஹாபாக்கள் இப்போது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சப்தம் அந்த திசையை நோக்கி போய் சென்று என்னவென்று பார்த்துவிட்டு தன்னந்தனியாய் திரும்பி சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய தைரியசாலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கிட்ட சொன்னாங்க, பயப்படுறது மாதிரி ஒன்றும் இல்லை, யூத நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சி ஒன்றும் இல்லை, படையெடுப்பு எதுவும் இல்லை, நிம்மதியாக எல்லோரும் அவரவர் வீட்டுக்கு சென்று உறங்குங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். மதீனாவுடைய மேற்கு பகுதியில் ஒரு ஆட்டு மந்தை அங்கே நின்று உறங்கிக் கொண்டிருந்த அந்த ஆடுகளுக்குள்ளே ஒன்று கொண்டு தள்ளுமுள்ளாக ஒரு 10-20 ஆடு மொத்தமா மேட்டு பகுதியில் கீழே விழுந்துருச்சு. அந்த சப்தம் தான் நீங்க எதிரிகளை பார்த்தா ஒன்னு அஞ்ச வேண்டியதில்லை என்று சொல்லி பெருமானார் தன் தோழர்களை நிம்மதியாக்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்யுத்தம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு மல்யுத்தத்தை WWE எல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னைக்கு அதை பார்த்து தான் நாம தீர்மானிச்சுக்கணும், சரி நம்ம எந்த ரீதியில இருக்கிறோம் அப்படின்ட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலிருந்து காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ருக்கானா, அரபு நாட்டுல அரபு தேசத்திலே மல்யுத்தத்துல அவர் தான் பேர் போனவர். ருக்கானா என்ன செய்தார் தெரியுமா? பெருமானாருடைய வருகையை பார்த்த முஸ்லிம் ஆகலவரே, பெருமானாருடைய வருகையை பார்த்த இன்னைக்கு இதுதான் வாய்ப்பு, இன்னைக்கு தனியாக சிக்கி கொண்டார் முகம்மது, இன்னைக்கு நாம அவரை என்ன செஞ்ச வேண்டியது, வீழ்த்தி விட வேண்டியதுதான் என்று நினைத்து ருக்கானா என்ன செய்தார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்புக்கு இருக்கிறார். முகம்மதே, என்னோட நீங்கள் மல்யுத்தம் புரிய தயாரா என்று கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆளுகள் சக தோழர்கள் எல்லாம் மேய்த்துக் கொண்டிருந்த சக தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. இன்னைக்கு முகம்மதுக்கு ருக்கானாவுக்கு மல்யுத்தம். ருக்கானா தான் அரபு உலகத்தில் மிகப்பெரிய மல்யுத்த வீரர், மிகப்பெரிய அவார்டு வாங்கினவர் அவர் தான். அன்புக்குரியவரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராயிட்டார். சரிப்பா, நான் மல்யுத்தம் புரிவதற்கு தயார். அன்புக்குரியவரே, முதல் சஃபுக்கு முதலில் என்று தொலை வைத்த நபி, ஆன்மீக தலைவர் என்று மட்டும் நாம் அறிந்திருக்கக்கூடிய நபி, மிகப்பெரிய மல்யுத்த வீரர். வீரத்தை பரிசோதிக்கக்கூடிய கட்டம் என்று சொன்னால் நாம இறங்கித்தான் ஆகணும். நம்முடைய வீரத்திற்கு ஒரு சவால் என்று சொன்னால் ஒளிந்து ஓடக்கூடிய பரம்பரை அல்ல. நம்முடைய தலைவர் அதற்கு வழிகாட்டல. நம்முடைய வீரத்தை நிரூபித்தாக வேண்டிய சூழல் வரும்போது நிரூபித்தாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கானா தயாராயிட்டார். அந்த ருக்கானா தயாராயிட்டார். தன்னுடைய ஆடைகளை வரிந்து கொண்டு பெருமானார் தயாராக மல்யுத்தம் புரிவதற்கு தயாராகும் பொழுது எல்லா தோழர்களும் அங்கே ஆடு வைத்துக் கொண்டு தோழர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார். என்னவானது இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவுக்கு பிறகு தோழர்கள் எல்லாம் அங்கே ஓடி வருகிறார்கள். நபி அவர்களோடு ருக்கானா மல்யுத்தத்துக்கு தயாராகி விட்டாரா, என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் என்பதாக சொல்லி எல்லோரும் சூழ்ந்து ஒரு பெரிய கூட்டம் கூடிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கானா நெருங்கி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருக்கானா நீ முன்னே வா என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே போனார்கள். ருக்கானா பெருமானாரை குத்துவதை போன்று வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரே ஒரு யுக்தி தெரியுமா? பெருமானார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவர் ஒரு தள்ளு தள்ளினார். அவ்வளவுதான், அடிக்கவெல்லாம் இல்லை. வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்களில் கூட ஒருத்தர் அடிச்சதில்லை.
11 மனைவியர்கள ஒருத்தர் கூட அடிச்சதில்லை. தன்னுடைய பேர குழந்தைகள தன்னுடைய நண்பர்கள ஒருத்தர் கூட அடிச்சதில்லை. வரலாறு இருக்கிறது. போர் சந்தர்ப்பங்களில் அவர்களையும் அறியாமல் ஏதாவது சாட்டையாகவும் பட்டு இருக்கலாம். அன்புக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு தள்ளுதான் தள்ளாங்க. ருக்கானா கீழே விழுந்தார். ருக்கானா கீழே விழுந்த மக்காவிலும் மதீனாவிலும் மல்யுத்தத்திலே பெயர் பெற்றவர் எழுந்த பெருமானார் சொன்னாரே, உன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தப்பா, எழுந்திரு, மீண்டும் எழுந்திரு. பெருமானார் கை தூக்கி அவரை எழுப்புகிறார்கள். மீண்டும் எழுந்தார். பெருமானார் மோதுவதற்கு தயாரான நெருங்கி பெருமானாரை குத்துகிறார். பெருமானார் ஒரு தள்ளுதான் தள்ளினார், கீழே விழுந்து விட்டார். 3 முறையிலும் ருக்கானா தோற்று போனதாக வரல. அன்புக்குரிய பெருமானாருடைய உடல் பலம் எவ்வளவு! இன்னைக்கு நாம எதையெல்லாமோ சாப்பிட்டு உடனே செஞ்சுட்டோம், பலவீனப்படுத்தி விட்டோமே. பெருமானார் அதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தில் குன்றாக திகழ்ந்தவர்கள். வெளியில மிகப்பெரிய ஆட்களாக நம்ம வளர்ந்து வருவோம், பலம் வந்து கொண்டு இருப்போம். நம்ம பெரிய தலைவர் தான், நம்ம ஊர்ல மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆள் தான், சமூகம் மதிக்கக்கூடிய ஆள் தான். ஆனா வீட்டுல பேர் கொஞ்சம் ரிப்பேராக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நல்ல கணவர் என்று பெயர் பெற்றவர்கள். சமூகத்தின் நல்ல தலைவர், வீட்டில் நல்ல கணவர், பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தை, பேர குழந்தைகளுக்கு சிறந்த தாத்தா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு சிறந்த அண்டை வீட்டுக்காரர், மாற்று மத சகோதரர்களுக்கு சிறந்த நண்பர் என்ற அளவில் பெருமானாருடைய பார்வையை நீங்கள் எந்த பகுதியிலும் சுருக்கி பார்த்து விட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான குடும்பமாக தன்னுடைய குடும்பத்தை நிர்வகித்து காண்பித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அல்லாஹ் இந்த வசனங்கள் நிறைய பேசுகிறார். வைகைக்கு 50 ஆட்களை பேசுவதற்கு தான் நேரம் போதாது. ஒட்டுமொத்தத்தில் பெருமானாருக்கு நிறைய அணிகலன்களை போல அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஆற்றலையும் வலிமையும் தந்திருக்கிறான். நமக்கெல்லாம் பெருமை, நமக்கெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சிறந்த எல்லா வகையான ஆற்றலையும் படைத்த ஒட்டுமொத்த ஞானமும் கொண்ட ஒப்பற்ற ஒரு தலைவரை நாம் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஈருலகத்திலும் நாம் அடைந்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கான ஒரு ஆற்றல். இதெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் தான் நம்ம சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். உலகத்தில் எந்த தலைவனும் கிடையாது. நம்ம பெற்றோருக்கு தந்தை கூட பொறுப்பேற்க முடியாது, மனைவி பொறுப்பேற்க முடியாது. மனைவிக்கு நாம பொறுப்பு இல்லை. பெருமானாருக்கு தந்த ஆற்றலை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உம்மத்தில் கலிமா சொன்ன அத்தனை பேரை சொர்க்கத்திற்கு அனுப்பாமல் தான் சொர்க்கத்திற்கு போக மாட்டேன் என்ற அந்த பிடிவாதத்தோடு அல்லாஹ்விடத்தில் அங்கே நின்று நம்மை எல்லாம் சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடியவர்கள் என்றால் பெருமானாருடைய அந்த ஒப்பற்ற அந்த நிலைகளை நாம் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பெருமானாரை முழுமையாக வாசித்து சுவாசித்து அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து அவர்களை பின்பற்றி அவருடைய கரம் பற்றி சொர்க்கத்திலே சேரக்கூடிய நுழையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தை மாற்றி அருள்வானாக.